சான்று. அடுத்த அத்தியாயத்தை இன்னும் 3 அத்தியாயம் இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதில் ஓதும்போது சிலவங்க குல் ஹுவ ரெண்டு நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குல் ஹுவ ரெண்டையும் பிரிக்கணும். தெளிவாக அந்த உச்சரிப்பு வர வேண்டும். சிலவங்க குல் ஃபு அல்லாஹ்னு மாதிரி ஓதுவாங்க. குல் ஃபு அல்லாஹ் அப்படி இல்லை. குல் ஹு அல்லாஹு அப்படி தானே. குல் ஹு அல்லாஹு என்றது தெளிவாக வர குல் ஹு அல்லாஹு. அதே மாதிரி அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா சிலவங்க ஓதும்போது குஃப்வான் ஓதுவாங்க. குஃப்வான்டா ஃபாவுக்கு சுக்குன் வைக்கிறது. ஃபாவுக்கு சுக்குன் வச்சு ஓதுறது குஃப்வான். இல்லை இங்கே ஃபாவுக்கு என்ன இருக்குது? லம்மு, அதாவது பேசுன்னு சொல்லுவோம். அதாவது குஃபு ஒன் எப்படி ஓதணும்? குஃபு ஒன் குஃபு ஒன் குஃபு ஒன் இல்லை எப்படி ஓதணும்? குஃபு ஒன் என்று ஓதணும். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அப்போ இந்த அத்தியாயம் எடுத்தீங்கன்னா இந்த அத்தியாயம் இஹ்லாஸைன் என்று சொல்லி 2 அத்தியாயத்தை அழைப்பாங்க. இஹ்லாஸைன் 2 இஹ்லாஸ்கள். என்னென்ன அத்தியாயம்? 2 இஹ்லாஸ்கள் என்று அழைக்கப்பட்ட அத்தியாயம் என்னென்னது? சூரத்துல் காஃபிரூனும் சூரத்துல் இஹ்லாஸும். சூரத்துல் காஃபிரூனும் சூரத்துல் இஹ்லாஸும். இந்த 2 அத்தியாயம் ஏன்னா நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா 2 அத்தியாயம் ஓதப்படுகின்ற இடங்கள் வரும். எங்கெல்லாம் நாங்கள் ஓதுவோம் இந்த 2 அத்தியாயத்தை? ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தில் ஓதுவோம். வேற வித்ரில் ஓதுவோம். வேற மகரிபுடைய பின் சுன்னத்தில் ஓதுவோம். வேற தவாஃபில் ஓதுவோம். வேற எங்கே ஓதுவோம்? தவாஃபில் ஓதுவோம். அப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 அத்தியாயங்கள் நாங்கள் சேர்த்து ஓதப்படுகின்ற நிலையை பார்க்குறோம். அப்போ 2 என்ன? ஓரிரை கொள்கை ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய அத்தியாயங்கள். அதனால் இது 2க்கும் இஹ்லாஸைன் என்றும் ஒரு பெயர் சொல்வார்கள். அப்போ இந்த அத்தியாயம் அல்லாஹுடைய பண்புகளை சொல்கின்ற அத்தியாயம். அல்லாஹுடைய பண்புகளை சொல்கின்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை ஒரு நபித்தோழர் நேசித்த காரணத்தாலே சொர்க்கம் போனார். இந்த அத்தியாயத்தை ஒரு நபித்தோழர் நேசித்த காரணத்தால் சொர்க்கம் போனார். அவர் அல்லாஹுடைய பண்புகள் இந்த அத்தியாயத்தில் இருக்கின்ற காரணத்தால் நேசித்தார். எனவே நாம் உண்மையாக இந்த அத்தியாயத்தை நேசிப்போம் என்றால் அந்த சிறப்பு நமக்கும் கிடைக்கும். இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் அந்த ரஹ்மானுடைய பண்புகள் இந்த அத்தியாயத்தை நாம் உள்ளத்தால் நேசிக்கின்ற போது, உண்மையாக நேசிக்கும் போது அந்த சிறப்பை நானும் நீங்களும் அடைந்து கொள்வோம். இந்த அத்தியாயம் எதை சொல்கிறது என்று சொன்னால் அந்த ரப்புடைய பண்புகள். அல்லாஹ் ஒருவன், நபியே அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் என்ன செய்ய சொல்லுங்கள். அப்போ அதில் தான் அந்த கொள்கை, அதில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவன் என்பதைத்தான் நாங்கள் எப்போதும் நிலைநாட்ட வேண்டும். அந்த ஓரிரை கொள்கையை நிலைநாட்டுவதற்குத்தான் நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நமது கடமை. அப்படிதானே? அதுதான் நமது கடமை. அதே போன்று அல்லாஹு சமத், அல்லாஹ் அவன் எந்த தேவையும் அற்றவன். அவன் பரிபூர்ணமானவன், முழுமையானவன். அவன் எந்த தேவையும் அற்றவன். அவனது படைப்புகள் தான் அவன் பால் தேவையுடையவர்களாக இருக்கின்றன. ஒவ்வொரு நொடியும் நாம் அவன் பால் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். அந்த ரப்புல் ஆலமீன் எந்த தேவையும் அற்றவன், அல்லாஹு சமத். அதே போன்று லம் யலித் வலம் யூலத், அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவரால் அவன் பெறப்படவும் இல்லை. லம் யலித் வலம் யூலத். எனவே அவனுக்கு பெற்றோர்களோ பிள்ளைகளோ மக்களோ மனைவியோ அவனுக்கு கிடையாது. அவன் இந்த பலவீனங்களை விட்டெல்லாம் அவன் தூய்மையானவன். அவன் தூய்மையானவனாக இருக்கிறான். ஒருத்தர் அழகா சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது வருடம் முழுவதும் சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுறாங்களாம். வருடம் முழுவதும் என்ன செய்வாங்களாம்? சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுவாங்களாம். கிறிஸ்மஸ் வந்தால் என்ன செஞ்சிருவாங்களாம்? என்ன செஞ்சிருவாங்க? விஷ் பண்ணுவாங்களாம். விலகிச்சா? புரிஞ்சா சொன்னது உங்களுக்கு? அதாவது வருடம் முழுக்க சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுவாங்களாம். ஆனால் கிறிஸ்மஸ் வந்தால் என்ன செய்வாங்களாம்? விஷ் பண்ணுவாங்களாம். அப்போ என்ன எப்படி விஷ் பண்ணுறாங்க? கிறிஸ்துவோட நம்பிக்கை என்ன? அல்லாஹ்வுடைய குமாரன், மகன் தானே. அப்படிதான் நம்புறாங்க அவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை. அப்போ நீங்கள் அவரை விஷ் பண்ணுறீங்கன்னா என்ன சொல்லி விஷ் பண்ண போகிறீங்க? எது? அப்போ சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போ வருடம் முழுக்க இந்த அத்தியாயத்தை ஓதுனீங்க, அல்லாஹ்வுக்கு மகன் இல்லைன்னு சொல்லி ஓதிட்டு அங்கே என்ன செய்றீங்க? அதுக்கு நேர்மாற்றமாக செய்றீங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் என்ன? அல்லாஹ் தனக்கு ஒரு மகனை எடுத்துக்கொண்டான் என்று இவர்கள் சொல்கின்ற காரணத்தால் வானங்கள் பூமிகள் வெடித்து சிதற பார்க்கின்றன. சூரத்து மரியம் எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளோ பயங்கரமான வார்த்தைகள், வானங்கள் பூமி கூட தாங்காத வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அப்படிப்பட்ட பயங்கரமான வார்த்தைகள். அப்போ சாதாரண விஷயம் அல்ல. அதே போன்று அல்லாஹ் எப்படி சொல்கிறான் குர்ஆனில்? நபியை பார்த்து, நபியை நீங்கள் சொல்லுங்கள்,
குல் இன்கான் லிர் ரஹ்மானி வலதுன், ரஹ்மானுக்கு ஒரு பிள்ளை ஒரு மகன் இருப்பான் என்று சொன்னால் ஃபஅன அவ்வலுல் ஆபிதீன், முதல்ல நான் தான் என்ன செய்வேன், அவனை வணங்கக்கூடியவனாக இருப்பேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கன்றான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ரஹ்மானுக்கு ஒரு பிள்ளை மகன் இருக்கிறான் என்று சொன்னால் நபியை சொல்லுங்க, அவனை முதலில் வணங்கக்கூடியவனாக யார் இருப்பேன், நான் இருப்பேன் என்று நபியை சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல. இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ எவ்வளோ பெரிய அபாண்டத்தை ரப்பை மீது சுமத்துகிறார்கள் இவர்கள், எவ்வளோ பெரிய அபாண்டத்தை சுமத்துகிறார்கள். அடுத்து அப்போ கொள்கைண்டா தெளிவாக இருக்கணும். கொள்கை சும்மா என்ன கண்ட இடத்துல மாறி இப்படி கொள்கை உறுதி என்பதல்ல, தெளிவாக கொள்கண்டா இதுதான். கொள்கண்டா இஸ்திகாமத்துன்னா என்ன, வெறுப்பவர்கள் வெறுப்பார்கள், நான் ஓதுறமில்லை வலவு கரிகள் காஃபிரூன் வலவு கரிகள் முஷ்ரிக், என்ன பொருள், என்ன பொருள் அது, காஃபிர்கள் வெறுத்தாலும் சரி முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் சரி என்ன அர்த்தம், வெறுப்பார்கள். நீங்கள் ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருக்கும்போது ரப்பை வணங்கும் போது அவர்கள் வெறுப்பார்கள், அவர்கள் வெறுப்பதில் நமக்கு என்ன இல்லை, அதை நாங்கள் பொறுப்பட, நமக்கு வேணும் ரப்புடைய திருப்தி, அவனுடைய திருப்தி தான் நமக்கு முக்கியம், இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அன்றையும் அவனுக்கு நிகராக என்ன எவரும் இல்லை எதுவும் இல்லை. நாங்கள் எதையும் என்ன, அதாவது அவுலியாக்கள் நாதாக்கள் அவங்களுக்கு அந்த அந்த ஆற்றல் இருக்குது, மறைவானது அறிவாங்க, அதை செய்வாங்க இதை செய்வாங்கன்னா இங்கே என்ன செஞ்சிருவாங்க, இந்த வசனத்தில் நாங்கள் உண்மையாளர்கள் அல்ல, அவர் அதை செய்வார் இதை செய்வார், அவருக்கு மறைவான விஷயம் தெரியும், அவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார் என்று சிலவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன, அப்போ ரப்புக்குரிய ஒரு பண்பை நாங்கள் என்ன செய்கிறோம், அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், அதாவது வானங்கள் பூமியில் மறைவானவற்றை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். வானங்களிலும் பூமியிலும் மறைவானவற்றை யாரு, அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள், ஜின்களும் அறிய மாட்டார்கள், யாரும் அறிய முடியாது, வானங்கள் பூமியில் எவரும் அறிய முடியாது, குர்ஆன் அப்படி தான் சொல்கிறது. அப்போ இதை நாம் மிக தெளிவாக விளங்க வேண்டும். அடுத்த அத்தியாயம் 2 அத்தியாயம் அவசரமாக இதோடு முடித்துக் கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. இந்த அத்தியாயம் நமக்கு தௌஹீதில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது அல்லாஹ் தனது தூதர் நபியை பார்த்து என்ன சொல்கிறார், அஊது, நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அஊதுண்டா நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பிரப்பில் ஃபலக், அதாவது வைகரை அதிகாலையினுடைய இறைவனிடம் ரப்பிடம் நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ நபிக்கே கட்டளை வருது, நபிக்கே ரப்புடைய கட்டளை என்ன சொன்னால் யாருக்கு பாதுகாப்பு தேடணும், அல்லாஹ்விடத்தில். நபியே பாதுகாப்பு தேட வேண்டியது அல்லாஹ்விடத்தில். அப்போ இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, இதை விட பல மடங்கு சென்று மௌலூதி கிதாபுகளில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தேடுறாங்க. யார், அவர்களுடைய தரிகா கொள்கை ஷேகுமார், அவரை வந்து அழைத்தாராம், அவர் வந்துட்டாராம், பதில் கொடுத்தாராம், இப்படி நிறைய கதையை கேட்பீங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எல்லாம் சொல்கிறான், நீங்கள் நபியை நான் ரப்பிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள். அப்போ இதில் என்ன படிப்பில் நமக்கு இருக்குது, நாம் பாதுகாப்பு தேட வேண்டியது ரப்பிடம் அல்லாஹ்விடம், அவனுடைய பாதுகாப்பை தவிர நமக்கு வேறு பாதுகாப்பு இல்லை. சிலர் என்ன சொல்கிறாங்க, பத்ர் சஹாபாக்களுடைய பேரை உங்களோட வீட்டில் தொங்க விட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, உங்களோட வீட்டை பாதுகாப்பாங்க, போத்தல்களை புதைக்கிறார்கள், தட்டுத்தகடுகளை புதைக்கிறார்கள், அவைகள் பாதுகாக்கும் நம்புகிறார்கள். அப்போ இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய செய்தியும் உங்களோட வாழ்க்கைக்கும் ஒரு தெளிவான முரண்பாடு இருப்பதை பார்க்குறோம். அப்போ எனவே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், அதாவது வைகரையினுடைய ரப்பிடம் நபியை நீங்கள் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மின் ஷர்ரிமா ஹலக், மின் ஷர்ரிமா ஹலக், அதாவது அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டு, ஷர்ரண்டா தீங்கு, அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும், அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா அதிலே சொல்கிறான். அதை படைத்தவற்றின் தீங்கை என்று சொல்லிவிட்டு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகின்ற 3 விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மறைமுகமான விஷயங்கள் மாதிரி, 3 என்ன ஒரு மறைமுகமான விஷயங்கள் அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். அதாவது அடுத்து இன்னொரு விஷயம் நாங்கள் எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், அதாவது ஷர்ரை படைத்தது யார் தான், அல்லாஹ் தான். ஷர்ரை படைத்தது அல்லாஹ். ஆனால் நாங்கள் ஷர்ரை நாம் ரப்போடு தொடர்படுத்த மாட்டோம், ரப்போடு இணைக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் துஆல கேட்பாங்க, இரவுல ஓதக்கூடிய துஆல, அதாவது வல் ஹைரு குல்லுஹு பியதை, எப்படி ஓதுவாங்க, ஹைர்கள் அனைத்தும் உனது கரங்களில் தான், வஷ்ஷர்ரு லைஸ இலை,
ஷர் என்பது என்ன? உன்னிடம் இல்லை. ஷர் என்பது உன்பால் இல்லை என்று தான் ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. ஷர்ரை படைத்தது அல்லாஹ். ஆனால் நாங்கள் ஷர்ரை என்ன செய்ய மாட்டோம்? ரப்போடு தொடர்படுத்த மாட்டோம். நீங்கள் எடுத்து பாருங்க நபிமார்களுடைய வரலாற்றில், அதாவது நபிமார்கள் சொல்லுவாங்க, ஷைத்தான் எனக்கு மறக்கடிக்க செய்தான், ஷைத்தான் எனக்கு மறக்கடிக்க செய்து விட்டான். அப்படி தான் நீங்கள் பார்க்கலாம். அப்படி தானே? இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்கிறாங்க? வைதா மறில்து, நான் நோய் உற்றால். அவங்க எப்படி சொல்லலை? அல்லாஹ் என்னை நோய்வாய்ப்படுத்தினான்னு சொல்லலை. வைதா மறில்து, நான் நோய் உற்றால் அல்லாஹ் என்ன செய்வான்? என்னை குணப்படுத்துவான். அப்போ எனவே அப்போ இங்கே இந்த ஒரு ஹிக்மத்தை நாங்கள் புரியும். நபிமார்கள் இப்படி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க என்ன? ஷர்ரை ரப்போடு தொடர்படுத்த மாட்டார்கள், ஷர்ரை வந்து ஷைத்தானோடு தொடர்படுத்துவார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வமின் ஷர்ரி காஸிகின் இதா வகப், அதாவது இதில் வந்து எந்த தீமையை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் பணிக்கிறான் என்று சொன்னால், அதாவது இருள் பரவுகின்ற போது, இரவு பரவும் போது ஏற்படக்கூடிய அந்த தீங்கை விட்டும். உங்களுக்கு தெரியும், சூரியன் மறைகின்ற நேரத்தில் ஷைத்தான்கள் என்ன செய்வார்கள்? பறந்து திரிவார்கள். அந்த நேரத்தில் சிறு பிள்ளைகளை நாங்கள் வெளியில் விடக்கூடாது. அதே போன்று இரவு என்பது இரவிலும் பல தீங்குகள் இருக்கின்றன. அதிலிருந்து நாங்கள் என்ன செய்வது? பாதுகாப்பு தேடுவதற்காக மார்க்க நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய திக்ர்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றை நாம் ஓதிக்கொள்ளலாம். அப்போ அதை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காக அல்லாஹ் இங்கே பணிக்கிறான். அடுத்ததாக வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், அதாவது இதில் எந்த தீங்குன்னு சொன்னால், உகத் என்ன? முடிச்சுகளில் வந்து ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும். அதாவது முடிச்சுகள் ஊதக்கூடிய அந்த சூனியம் மந்திரித்துவ சூனியத்தில் ஒரு வகை. இது சூனியத்தில் ஒரு வகை தான் என்ன? ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், சூனியத்துடைய வகைகளில் ஒன்றாக இருந்தது பெண்கள் முடிச்சுகளில் ஊதக்கூடிய அந்த பெண்கள் அந்த சூனியத்துடைய வகையை அதிகம் செய்த காரணத்தால் பெண்பால் இங்கு பயன்படுத்தப்படுது. இது சூனியத்துடைய ஒரு வகை, முடிச்சுகளில் ஊதக்கூடியது. அதாவது மொத்த சூனியம் அதுவல்ல, அது ஒரு வகையாக இருந்தது என்ற ஒரு விளக்கத்தை ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இதில் சொல்கிறார்கள். அப்போ அதை விட்டு நாங்கள் என்ன செய்வது? பாதுகாப்பு தேடுவது. அப்போ எனவே சூனியத்தை மறுப்பவர்கள் இதில் என்னது? தெளிவான மறுப்பும் ஆதாரம் இருக்கிறது. அடுத்ததாக வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், ஹாசிதண்டா பொறாமைகாரன். அப்போ இதா ஹசதண்டா பொறாமை கொள்ளும் போது, பொறாமைகாரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கு. இங்கே பொதுவாக பொறாமைகாரன் சொல்லலை, அவன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படக்கூடிய தீங்கு. அப்போ எனவே இந்த தீங்கை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். பொறாமை என்பதை பொறுத்தவரையில் அதனுடைய பல படித்தரங்கள் இருக்குது. படித்தரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று என்ன? அதாவது தனக்கு கிடைக்காட்டி பரவாயில்ல, அவனுக்கு கிடைக்கக்கூடாது. இப்படி ஒன்று படித்தரம் இருக்குது. தனக்கு கிடைக்காவிட்டான் பரவாயில்ல, அவனுக்கு கிடைக்கக்கூடாது. நான் நிம்மதி இருந்தால் பரவாயில்ல, அவன் நிம்மதியாக வாழக்கூடாது. இப்படி நினைப்பவர்கள். அதே போன்று அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த பொறாமையுடைய வெளிப்பாடு அவனுக்கு ஏதாவது தீங்கு செய்ய வேண்டும், அவனை கொல்ல வேண்டும் அல்லது அவனை வெட்ட வேண்டும் அல்லது இப்படி ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும். இதுவும் பொறாமையுள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடு. அடுத்த இப்படியான படித்தரங்கள் இருக்குது. பொறாமை விட்டு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த மோசமான பண்பை விட்டு நாங்கள் ரப்பிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். இதுக்கு அழகான மருந்து என்ன தெரியுமா? பொறாமைக்கு என்ன மருந்து? பொறாமைக்கு அழகான மருந்து நீங்கள் அவருக்கு துவா செய்யுது. நீங்கள் யாருடைய விஷயத்தில் உங்களுக்கு பொறாமை ஏற்படுது, நீங்கள் என்ன செய்யுங்க? அவருக்கு துவா செஞ்சுருங்க. அல்லாஹ் அவருக்கு ஹைரை கொடு, அவருக்கு நன்மையை கொடு, துவா செஞ்சுருங்க. அது அழகான தீர்வு. எனவே நாங்கள் எங்களோட உள்ளத்திலிருந்து அதை நாங்கள் கலட்டி பிடிக்கிட்டோம்னா நாங்கள் நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். ஏன்னா அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளுக்கு சொல்லக்கூடிய அந்த இன்பங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதை அவங்களோட உள்ளத்தில் நாங்கள் இல்லை என்ன செய்வோம்? பிடுங்குவோம் என்று சொல்கிறான். இல்லை பிடுங்கி விடுவோம் என்று சொல்கிறான். அதை பிடிங்கினா தான் சந்தோஷமாக அங்கே சொர்க்கத்தில் கூட இருக்கலாம். புரியுது சொல்கிறது? அப்போ எனவே அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் அது ஒரு சோதனை பரீட்சை. அதில் நாங்கள் எந்த அளவு அதை நாங்கள் அதோடு போராட்டம் செய்து வெற்றி பெறுகிறோம், அந்த அளவுக்கு நாங்கள் நிம்மதியாக வாழலாம். இறுதியாக சூரத்துன் நாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. அந்த ஜின்னத்தி ஓதும்போது ஜீமுக்கு கசரு, ஜின்னதி, ஜன்னத்தின்னு ஓதக்கூடாது, ஜின்னதி. எப்படி? மினல் ஜின்னதி. இந்த அத்தியாயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் சுப்ஹானல்லாஹ் பார்க்கலாம். அதாவது அல்லாஹுடைய பண்புகள், அவன் மனிதர்களுடைய ரப், அவன் மனிதர்களுடைய அரசன் மலிக், அதே போன்று அவன் மனிதர்களுடைய கடவுள் இலாஹ் என்ற இந்த பண்புகள் சொல்லப்படுது. மனிதர்களுடைய என்று அல்லாஹு தஆலா இப்படி சொல்லி இங்கு பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் பணிக்கக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால், அவனுடைய சூழ்ச்சி அவ்வளோ பயங்கரமானது. அதனால தான் என்ன, அவனுடைய ருபூபியத்தும் அதே போன்று அவனுடைய உலூஹியத்,
அதே போன்று அவனுடைய முல்க் இதெல்லாம் சொல்லப்படுது. ரப்பை, அந்த ரப்பிடம், மனிதர்களுடைய ரப், மனிதர்களுடைய அரசன், மனிதர்களுடைய இலா, மனிதர்களுடைய கடவுள், மனிதர்களுடைய இறைவன், இதையெல்லாம் சொல்லி அல்லாஹு தஆலா எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறான்னு சொல்கிறான். அதாவது ஊசலாட்டத்தை, பதுங்கி இருந்து மறைந்திருந்து தீய தவறான ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஹன்னாஸ், அவனை விட்டு தான் பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் பணிக்கிறான். அவன் என்ன செய்வான்? மனித உள்ளங்களில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான், தவறான எண்ணங்களை உருவாக்குவான். இப்படி இவர்கள் மனிதர்களும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கிறார்கள். ஜின்களிலும் மனிதர்களும் இருக்கிறார்கள். ஜின்களிலும் இருக்கிறாங்க, மனிதர்களும் இருக்கிறாங்க. முதல்ல ஜின் சொல்லப்படுது, அப்புறம் நான் சொல்லப்படுது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகின்ற முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது ஷைத்தான் சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருப்பான். அவனுக்குரிய வாய்ப்பை அவன் பார்த்து கொண்டே இருப்பான். எப்போது அந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அவன் உடனே அதை பயன்படுத்துவான். அப்போ அதனால் நாம் அவனுக்கு அவகாசம் கொடுத்து விடக்கூடாது. நாங்கள் அல்லாஹுடைய திக்ர், அல்லாஹுடைய நினைவோடு இருக்கும்போது, அல்லாஹுவை திக்ர் செய்தவர்களாக அல்லாஹுடைய நினைவோடு இருக்கும்போது அவனுக்கு நுழைவதற்கு வாய்ப்பில்லை, அவனுக்கு நுழைவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ எனவே அதே மாதிரி நமக்கு தவறான தீய எண்ணங்கள் அப்படி தோன்றும் போது நாங்கள் என்ன சொல்ல வேணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நாங்கள் உடனே சொல்லிக்கொள்ளணும். அப்படியான ஒரு தீண்டுதல்கள், தவறான எண்ணங்கள் வரும்போதே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவனுக்கு அவகாசத்தை கொடுக்கவே கூடாது, சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடாது. ஏன்? அதை கொடுத்தால் அவன் என்ன செய்வான் என்றால், அவன் நுழைந்து அவன் வேலை செய்ய ஆரம்பிப்பான், அவன் ஊடுருவ ஆரம்பிப்பான். அப்போ எனவே அவன் என்ன செய்வான்? தீய எண்ணங்களை, தவறான ஊசலாட்டங்களை எல்லாம் ஏற்படுத்துவான். அதனால் நாம் இந்த இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் அவ்வளோ பயங்கரமானது, அவ்வளோ ஆபத்தானது. அவன் என்ன வடிவத்தில் வருவான்னு தெரியாது. அப்போ அதனால் நாங்கள் ரப்பிடத்தில் தான் பாதுகாப்பு தேடணும். யார்கிட்ட பாதுகாப்பு தேடணும்? அல்லாஹ்விடத்தில், ரப்பிடத்தில் பாதுகாப்பு தேடணும். அந்த பாதுகாப்பு தான் நமக்கு முழுமையான பாதுகாப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு போத்தல்களை புதைச்சி பாதுகாப்பு தேடினா ஒன்றும் நடக்காது. ஷைத்தான் இன்னும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, ஆதிக்கம் செலுத்துவான். அப்போ பாதுகாப்பை நாங்கள் ரப்பிடம் கேட்க வேண்டும், ரப்பிடம் தேட வேண்டும். அல்லாஹுடைய ரசூலுக்கே அல்லாஹ் இது என்ன செய்கிறான்? பணிக்கிறான். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ் எனக்கு உதவி செய்து விட்டான், என்னோடு உள்ள அந்த கரீன் என்ன செய்கிறான்? அவன் எனக்கு மாறு தீயதை எனக்கு சொல்ல மாட்டான் எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறான். அந்த தூதரை பார்த்தால சொல்ல என்ன செய்ய, நபியை நீங்கள் இப்படி பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்கிறான். அப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் எப்போதும் அந்த ஷைத்தானுக்கு அவகாசங்களை, சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்லலாம்னு தெரியுமா? இன்னல்லதீன தகவ், பயபக்தி உடையவர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அவர்களை ஷைத்தான் தீண்டிவிட்டால், ஷைத்தான்கள் ஒரு சாரா அவர்களை தீண்டிவிட்டால், ததக்கரு, அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? அவன் நினைவு வரும். அடே ஷைத்தானுடைய தீண்டுதல் ஏற்படுது என்ற ஒரு உணர்வு ஏற்படும், ஒரு நினைவு வரும். அப்போ அவங்க உடனே விழித்துக் கொள்வார்கள். இப்போ இதாக என்ன செய்வாங்க? அவங்க விழித்துக் கொள்வாங்க, அப்போ தப்பிடுவார்கள். இல்லை என்ற என்ன அல்லாஹ் சொல்றான், இஹ்வானுஹும் யமுத்தூனஹும் ஃபில் கய்யி சும்ம லா யுக்ஸிரூன். ஷைத்தானுடைய தோழர்கள் இருக்கிறார்களே, அவனுடைய கூட்டம், அவர்கள் வழிகெடுப்பதில் எந்த குறையும் செய்ய மாட்டார்கள். வழிகெடுக்கிறதுல என்ன செய்ய மாட்டார்கள்? எந்த குறையும் அவன் செய்ய மாட்டான். அவன் எப்படி வழிகெடுக்க முடியுமோ அந்த வேலையெல்லாம் பார்ப்போம். அதனால் எங்களுக்கு அந்த சான்ஸ் வரும், சந்தர்ப்பம் வரும், அந்த நினைவூட்டல் வரும். அந்த நினைவூட்டல் வந்தவுடனே நாங்கள் என்ன செய்யணும்? இப்படி தானே. இப்போ தீயதுக்குரிய அந்த அட்வைஸ் வாரமா, நல்லதுக்குரிய அட்வைஸ் வருதா இல்லையா? உள்ளதுக்கு வருது தானே. இப்போ தீயத்துக்குரிய அந்த ஒரு அட்வைஸ் வார மாதிரி நல்லதுக்குரியதும் வருது, ரெண்டும் வருது. இப்போ நாங்கள் நல்லதை எடுத்துக்கொள்ளணும். அப்போ அப்படியான நிலைமை வரும்போது உடனே என்ன செய்கிறது? நாங்கள் அந்த நினைவூட்டல் வரும்போது நாம் உடனே நம்மை சுதாகரித்து கொள்ள வேண்டும். உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். எனவே அடுத்து நாங்கள் வஸ்வாஸ் என்ற இன்னொன்று இருக்கு. வஸ்வாஸுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. வீணான சந்தேகங்கள் வரும் சில நேரங்கள். என்ன உழு செஞ்சுட்டு வந்து உழுவிக்கா இல்லையான மாதிரி வீணான சந்தேகங்கள், விளைஞ்சா தொழுகையில் காட்டு பிரிஞ்சா, இப்படியான இந்த மாதிரி வீணான சந்தேகங்கள்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. இதை நீங்கள் அலட்சியப்படுத்துங்கண்டாம். என்ன காற்று வந்து சத்தம் கேட்டால் அல்லது அதனுடைய துருவாடை வீசினா முடிவு செய்யுங்க. சும்மெல்லாம் காட்டு பிடிச்சினா அப்படியெல்லாம் முடிவு செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? வேறு வீணான சந்தேகங்களை ஏற்படுத்துவான். அதில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? தலையை போட்டுக்கொண்டு இபாதத்தில் பேணுதல் இல்லாமல், இபாதத்தில் அந்த கவனம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்? இந்த விளக்கம், இந்த ஃபிக்ஹ் இல்லாத காரணத்தால். வேறு என் அருமையான சகோதரர்களே, அப்போ இந்த அத்தியாயங்கள் நாங்கள் என்ன செய்கிறது? தொழுகையில் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய அத்தியாயங்கள், இதை நாம் சரியான முறையில் ஓதுவது, இதனுடைய பொருளை விளங்குவது, அந்த பொருளை நாம் உள்வாங்குவது, நம்ம தொழுகைகளை நாம் உள்ளட்சமாக ஆக்கிக் கொள்வதற்கெல்லாம் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.